ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட சங்கீதம் 42 வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இப்பொழுதும் சங்கீதம் 42 நாம் தியானிப்போம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 42 என்பது கோராகின் புத்திரர் எழுதின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. கோராகின் புத்திரர் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆரோனுக்கும் மோசேக்கும் எதிராக ஒரு மனிதன் வந்தான். அந்த மனிதனுடைய பேர் தான் கோராகு. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய கோபத்தினால் பூமி அவனை விழுங்கி விட்டது. ஆனாலும் அவன் தேவ மனிதர்களுக்கு எதிராக ஒரு காலத்தில் இருந்தாலும் அவனுடைய சந்ததிகள் கர்த்தரை ஆராதனை செய்யவும் ஆராதிக்கவும் முற்பட்டு வந்தார்கள். அந்த சந்ததியில் ஒரு சில ஜனங்கள் தான் இந்த கோராகின் புத்திரர் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் பாடின இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அப்போ பாருங்க, வறண்டதான ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மானானது நீரோடையை இது வாஞ்சித்து எப்படி கதறி தேடி ஓடுகிறதோ, ஒரு மானானது எப்படி தாகமாய் இருக்கும் பொழுது அது யாரையுமே பார்க்காம தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அங்கும் இங்குமாக ஓடி எங்கேயாவது ஒரு தண்ணீர் கிடைத்து விடாதா என்று அது ஓடுகிறதோ, அதே போல இங்கே எழுதப்பட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமால ஒரு எம்டினஸ், நம்முடைய ஆத்துமால ஒரு வறட்சி, நம்முடைய ஆத்துமால ஒரு இல்லாமை, எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த நம் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை அவர் ஊற்றுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களில் அவர் ஆறுகளை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகாரின் மகன் தண்ணீருக்காக அந்த வனாந்தர பாதையில் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார் இல்லையா? உடனே அவள் சொன்னாள், பீர் லகாய் ரோகி, என்னை காண்கிற தேவனாய் நீ இருக்கிறீர் என்று. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் பாலைவனம் போன்றதான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம தண்ணீரை தான் நம்ம தேடுவோம், நம்முடைய ஆத்துமாவின் திருப்தியை தான் நம்ம தேடுவோம். எப்படியாவது என்னுடைய ஆத்துமா இளைப்பாரி விடாதா என்பதை தான் நாம் தேடுவோம். அதை தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமாவை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் வறண்ட நிலத்தை பார்த்து, வறண்ட வாழ்க்கையை பார்த்து, வறண்ட ஆத்துமாவை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் பெரிய செய்வார். சங்கீதம் 63 அதில் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்க பாருங்க, தாவீதின் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்ரைனஸ், ஒரு எம்டினஸ், அப்படிப்பட்டதான நேரத்தில் யாரையும் நோக்கி நம்ம கூப்பிட முடியாது. ஏன்னா யாருமே நம்மளை தேற்ற மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் காத்திருந்து கர்த்தரை நோக்கி நாம் தேடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அன்னாள் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து கதறி அழுதாள் இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அழும்போது கர்த்தர் அவனுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்தார். பாருங்க, 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும் பொழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி போய் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 2வது வசனம் சங்கீதம் 42 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. இன்றைக்கு அநேகரை பாருங்க,
நீ ஆண்டவரை ஆராதிச்சியே, இவ்வளவு நீ துதிச்சியே, உன் தேவன் என்ன பண்ணினார் உன்னுடைய வாழ்க்கையில், உனக்கு என்ன நன்மை செய்தார், நீ அன்றைக்கு எப்படி இருந்தியோ அதே போல தானே இன்றைக்கு இருக்க, எந்த விதமான மாற்றமும் இல்லையோ உன் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை நிந்திக்கிறான். அப்படி உங்களை நிந்திக்கலாம், அப்படி அநேக வார்த்தைகளை சொல்லலாம். பாருங்கள், இப்படிப்பட்டதான வேதனை உள்ள ஒரு நேரத்தில் தான் இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்பதை நான் நினைக்கிறேன். அநேகர் உங்களை நிந்திக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் அவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அநேகர் இப்படி உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை தீங்கான வார்த்தைகளை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி ஏளனப்படுத்தி உங்களிடத்தில் பேசலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தாகத்தை தீர்க்க அவர் ஆவலுடன் இருக்கிறார். அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தண்ணீரை கொடுத்து உங்களை திருப்தி அடைய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முன்னே நான் பண்டிகையை ஆசரித்து ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பையும் துதிமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அநேக காரியங்களில் நான் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடின நாட்கள் எல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு நெருக்கமான ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுவித்து மகிழ்ந்து சங்கீதம் பாட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபித்தேன், நல்லா துதித்தேன், நல்லா பாடுவேன், காலையில் எழுமனோனே கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அந்த நாட்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா சத்துருவின் போராட்டம், சத்துருவின் சொற்கள் நம்மளை விழத்தொல்லும். வாயின் சொற்களினால், மிகுதியான சொற்களினால் பாவம் இராமல் போகாது என்பதை வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாயின் பேச்சினால் பேசிக்கொண்டு ஒரு ஆத்துமாவை நோக பண்ணி கடைசியில் அவங்க அப்படியே என்ன ஆயிடுவாங்க, பலனற்று போயிடுவாங்க. ஆனால் என்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நம்மை உண்டாக்கினர் தேவன். அவர் நம்மை கொண்டு எந்த காரியங்கள் வேணாலும் அவரால் செய்ய முடியும். அதனால் அதை நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிமை அவரை பாராட்டி கொண்டு அவருடைய சமூகத்திலேயே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் வருகிறது, ஆனாலும் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன் என்பதுதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருத்தங்களால் மாத்திரம்தான் உங்களை திடப்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய பெற்றோர்களோ, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவியோ கணவனோ அநேக வார்த்தைகளை சொல்லி உங்களை திடப்படுத்தி கொண்டாலும் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் உங்களை திடப்படுத்தி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இட் இஸ் ஒன்லி யூ ஹூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. யாராலையும் உங்களை மாற்ற முடியாது. அதனால தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசாட்சி இடத்துல நம்மளே பேச வேண்டும். இங்கே அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன் நீ கலங்குற, ஏன் நீ பயப்படுற, கர்த்தரை நோக்கி நீ காத்திருக்கும் போது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் செய்யவே மாட்டார். கர்த்தரை நம்புகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஹல்லேலூயா.
ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்பதை வாசிக்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவரையே உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பூரண சமாதானத்துடன் அவனை காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் என்பதை வாசிக்கிறோம். எங்கேயோ நான் சிதறடிக்கப்பட்டு ஏதோ ஒரு தேசத்திலிருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் உம்மை துதிக்கிறேன். இன்றைக்கு நான் எங்கேயோ நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து நான் ஆண்டவரே நான் நோக்கி நான் கூப்பிடுகிறேன் உண்மை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் வாரீங்களா, இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். நீ கூப்பிடுகிற உன் சத்தத்திற்கு நான் பதில் தருவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தும் அளவிற்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில ஒருவேளை சிறைச்சாலை போன்றதான ஒரு வாழ்க்கையில கூட நீங்க இருந்தாலும் அங்கேயும் நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது என்பதை வாசிக்கிறோம். அப்போ அலை போன்றதான பிரச்சனை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அலையா பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இந்த பிரச்சனை அப்பா முடிஞ்சிருச்சுப்பா, இனி நான் நிம்மதியாக இருக்கலாம், இனி என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, இனிதான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற அடுத்த நிமிஷத்தில் இன்னொரு பிரச்சனை வந்துடும். வாழ்க்கை பிரச்சனை தான். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ சோதனையோடு நாம் போராட வேண்டாம், அதை சகித்து கொண்டு என் தேவன் அந்த சோதனையை காட்டிலும் பெரியவர் என்பதை நினைத்து கொண்டு அதை நாம் தாண்டி செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்டதான பயிற்சிகளை, அப்படிப்பட்டதான டெஸ்ட் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சோதனை என்பது நம்ம மீது ஆண்டவர் வைக்கிறதான ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் மாத்திரம்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு தந்தவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க, நம்முடைய லேசான உபத்திரவத்தை ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதி சீக்கிரமாக அது நீங்கும்படி செய்வார். கர்த்தரை முகமுகமாய் நாம் பார்த்து நாம் அவரை சேவிக்கவில்லை, விசுவாசத்தோடு அவரை சேவிக்கிறபடினால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கணும். பாருங்க, அந்த கடல் ஓரத்தில் கலங்கரை விளக்கத்தை நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளோ அலை வந்தாலும், எவ்வளோ புயல் வந்தாலும், சுனாமியே வந்தாலும் அதனுடைய ஒளியை அது கொடுக்க அது மறுப்பதே இல்லை. ஹல்லேலூயா. என்றைக்கும் எல்லா பிரச்சனையும் ஒளி கொடுத்து கொண்டே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. We are the light of the world. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து அவர்களும் ஓகே, இவங்க தேவ பிள்ளைங்க தான், அதனால தான் என்றைக்குமே இவங்க ஒளி கொடுக்குறாங்க. அநேகருக்கு அந்த ஒளி பாதையை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஒளி அநேகருக்கு பாதையை காட்டும் பொழுது அந்த பாதையில் நடந்து செல்ல நாம் எல்லாரும் அவர்களுக்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். முதலாவது தாகமாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கும்படி அவர் விரும்புகிறார். தாகமுள்ள ஆத்துமா மேல் வாஞ்சியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் விடுவிக்கிறார். வாஞ்சியுள்ளவன் மேல் கர்த்தர் மிகவும் இரக்கமாக இருக்கிறார். நம்ம எதை ரொம்ப வாஞ்சிக்கிறோமோ கர்த்தர் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்.
இப்படிப்பட்ட பிரச்சனை சோதனை என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய கிருபை என் மீது பகற்காலத்தில் இருக்கிறது. ராக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. தினந்தோறும் பாடலினால் நான் கர்த்தரை பாடி நான் மகிழ்ந்து பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தங்க வீட்டில் அநேக பிரச்சனை இருந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் நல்ல பாட்டு பாடிட்டே இருப்போம், பாட்டு பாடி ஆராதனை பண்ணிகிட்டே இருப்போம். எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போனது. பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்திருக்கிறார். அப்போல்லாம் பிரச்சனையை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஏன்னு சொன்னால் பாடல் வரிகளில் அநேக கர்த்தரை உயர்த்துகிறதான வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான வார்த்தைகள் எல்லா பாடல்களிலும் அடங்கியிருக்கிறபடினால் அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இவ்வளோ நேரமாக நம்ம ஆராதனை செய்து கர்த்தரை உயர்த்தி பாடி அதுக்கப்புறமாக நம்ம வேத வசனத்திற்குள்ளதாக நம்ம போகிறோம். அப்போ முதலாவது கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாடி எல்லா சூழ்நிலையிலும் அவரை போற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தரிடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. 10வது வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதை போல் இருக்கிறது. 9 மற்றும் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவருடைய தாகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறார். ஏன் என்னை இப்படிப்பட்டதான நிலைமையில நான் இருக்கிறேன்? ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. அப்போ எங்கேயுமே போக முடியாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போனபடினால் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கடைசி 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. மறுபடியுமாக தன்னுடைய மனசை, தன்னுடைய மனசாட்சியை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டது போல, இந்த சங்கீதக்காரன் திடப்படுத்தி கொண்டது போல நாமும் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விதைகளை விதைப்பார்கள் மண்ணில். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நைட்டு கூட ஆகிடும், ரொம்ப லேட் நைட். ஏன்னா காலையில் வெயிலுடைய உஷ்ணம் ரொம்ப கொடியதாக இருக்கிறதுனால இரவில் கூட விதைகளை விதைப்பார்கள். ஆனாலும் ஏன் விதைக்கிறார்கள்? நாளைக்கு நிச்சயமாக சூரியன் வரும். அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலமாக நிச்சயமாக நான் விதைக்கிறதான விதைகள் எல்லாம் முளைக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை விசுவாசத்தினால்தான். அதே போல இருளான ஒரு வேளை வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக என் தேவன் நீதியின் சூரியனானவர் என்னுடைய வாழ்க்கையில ஒளியை தருவார், என் வாழ்க்கையில் பிரகாசிப்பார். அதன் மூலமாய் நான் பலனடைவேன், நான் சந்தோஷப்படுவேன், அநேக காரியங்களை நான் உற்சாகப்படுவேன் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்பதை வாசிக்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலைமையிலும் தண்ணீர் போன்றதான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆறுகள் போன்றதான சோதனைகள், அக்கினி போன்றதான கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தரையே எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையாய் நீங்கள் வைத்தபடினால்தான். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் தாகமாக இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தாகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திடப்படுத்தி ஆசீர்வதிப்பார். 2வது, எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாக ரட்சிப்பார். அவர்கள் மீது அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்யாமல் இருக்கவே மாட்டார். நிச்சயமாக நன்மை செய்வார். நடக்கவே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தின் மூலமாய் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் இன்னும் உங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் கலங்கின நாட்களை குறித்து நீங்கள் இன்னும் நினைத்து கலங்காதபடி
இராதபடிக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை, எனக்கு சமாதானம், எனக்கு மகிழ்ச்சி என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஹல்லேலூயா.